ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தோம் மயிலாடுதுறை மாவட்டம் திரங்கம்பாடி தாலுக்காவில் திரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைக்கு ஏற்ற மாரி கடல் அருங்காட்சியகம்னு உருவாங்க. இங்கே நிறையா ஆபரண பொருளாக வச்சுருக்காங்க. வெள்ளி ஜாமெல்லாம் இருக்குது. ரேட்டு எவ்வளோன்னு கேட்டோம். கொஞ்சம் பரவாயில்ல. அதோட பார்த்திங்கன்னா இங்கே அந்த காலத்தில் பழைய காலத்தில் யூஸ் பார்த்தோன்னா கேமரா அந்த மாரிலாம் வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கேமரா அந்த பொருட்கள் அந்த பழங்கால பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த கேமராலாம் பாருங்களேன் நீங்கள். இந்த பழைய வகையான கேமராலாம் இருக்குது. நல்லா இருக்குது. பார்த்தா அந்த கெடிகாரங்க, இந்த பீங்கான் ஜாமான், அதோட பித்தளை ஜாமான்கள்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பீங்கான் ஐட்டம், கப்பல்லாம் பெரிய கப்பல், சின்ன கப்பல். அதுக்கப்புறம் இந்த போட்டு, அந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட போட்டு ஒன்று இருக்குது, பெரிய போட்டு. இது நல்லா இருக்குது, பரவாயில்ல, பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கத்தி, அந்த மரப்பாச்சி பொம்மை, அந்த வகையான பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. கத்திலாம் பார்த்தா பயங்கரமான கத்தியாக இருக்குங்க. அந்த காலத்தில் எப்படி தான் சண்டை போட்டாங்கன்னு தெரியல. வால்லாம் இருக்குது அடியில். அடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே தான் இருக்குது பாருங்கள். வால் ஒன்று போட்டால் அப்படி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்க வால்லாம். இது என்னென்னு தெரியல, மரப்பெட்டியில் இருந்தது, நான் பார்த்ததில்ல. இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின். அதெல்லாம் எப்படி சேகரித்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. நிறையா எல்லா வகையான காயின் இருக்கிறதுல என்ன காயின்னு தெரியல. சோழர்கள் காயினாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன காயின் சரியாக தெரியல. நானும் பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதை வந்துட்டு ஓலைச்சுவடி இருக்குது. அதுக்காக வந்து சங்கு சிப்பி, அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோடது, அந்த மாதிரி பொருட்கள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. பார்த்தாலே இருக்குது. அதுக்காக பார்த்தா அந்த அருவாமனை, கத்தி, அந்த வகையான அந்த அவங்க யூஸ் பண்ணி டேனியர்கள் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுமாரி தான் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் பார்த்தா யாரையும் 3 பேர் உட்காந்து, யாருன்னு எனக்கும் செத்துமே தெரில. நானும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு செத்த நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த போட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு எப்படி இருக்குது, அந்த டேனியர்கள் யூஸ் பண்ணது நல்லா பெருசாக நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொலு பொம்மை மாரி நிறையா வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கு. இந்த பானை என்ன பானைன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் சொன்னால் இது இந்த களஞ்சியங்கள்லாம் வச்சு இதுங்கிற பானை அந்த மாதிரி அப்படிங்க அண்ணன் சொன்னாங்க. பார்த்தோம், நானும் சுற்றி பார்த்தோம். நல்லா பெரிய படம் இருக்குது. ஒரு ஆள் ஃபுல்லாக 2 பேரும் உட்காந்து ஜாலியாக உள்ளே உட்காந்துருக்கலாம் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்குது. நானும் அந்த ஊருக்காரன் தேடி பார்க்குறேன். ஊருக்காரன் ஒன்றும் இல்லை, வெறும் பன்னெண்டா நான் தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா அந்த தெரு போட்டு இந்த தெரு போட்டு ஒன்று அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது ஃபோட்டோ வரும். நல்லா பாடலாம் பெருசு பெருசாக இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். சொப்பு ஜாமான் ஏதோ இருக்குது. பொம்மைலாம் பித்தளையில் இருக்குது. அதை பற்றி என்னன்னு தெரியல சரியா எனக்கு. அதை வந்து கீழே இருக்குது என்ன நினைக்கிறீங்க, கல் கட்ட நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, அது ஒரு மீனோட முள் எவ்வளோ பெருசு இருக்குன்னா மீன் எவ்வளோ பெருசு இருந்திருக்கும் பார்த்தீங்க. அப்போனா தண்டு முதுகு அப்படி சொல்லுவாங்களா அந்த எலும்பு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜாமான்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க. பார்த்தோம். அவரை இது ஒரு டேனிஷ் அவரோட வீடுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பார்த்தோம். நல்லா அந்த கார்டன்லாம் புதுசாக இருக்குது. விளையாடுற மாடத்து இப்போ தான் நான் அடுத்த ட்ரிப்பு திறங்கம்பாடி வந்திருக்கேன். நான் விளையாட மாட்டேன், பக்கத்தில் எனக்கு வீடு. பார்த்தா அவரது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக யூஸ் பண்ணுறாங்க. உள்ளே போட்டு போனால் குகை மாரி போயிட்டே இருக்குங்க. உள்ளே போக நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்களே பசங்களாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் அதோட தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுது கண்ணாடி போட்டு அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு, கடல் குதிரை, சங்கு, அந்த வெள்ளங்கள் எங்கே இது கிடச்சின்னு தெரியல. இதெல்லாம் நல்லா சூப்பராக வச்சுருக்கேன். வந்துட்டு நம்ம தலைவன் குடித்த பாட்டில் எல்லாம் பார்த்தாலே தெரியும். விதமாக குடிச்சு வச்சுருக்கான். தலை குடிச்சு வச்சு அப்படியே நேராக உள்ளே பூந்து போக வேண்டியதான். பார்த்தீங்களா, டைனிங் எல்லாம் புதுசாக வச்சுருக்கிறாங்க. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மாப்பிள்ளை முன்னாடி போகிறேன். மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரான், எதை கை நீட்டி ஆடாத்துட்ருக்கான். பார்த்தாலே தெரியும். நீங்கள் மாப்பிள்ளை பார்த்தனா பெட்ரூமாஸ் லைட்டாக தான் இருக்கும். அதே தான் பெட்ரூமாஸ் லைட்டே தான். பார்த்தோம். இங்கே என்ன பார்த்தோம், இங்கே பித்தளை ஜாமான்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த ரேடியோ அந்த காலத்தில் உள்ள ரேடியோ நாங்களும் திறந்து பார்த்தோம். திறக்க முடியல ஒன்றுத்தையும். எல்லாத்தையும் லாக் பண்ணி பார்க்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீ எதையும் எடுக்க முடியாது. உள்ளே போய் நம்ம கண்ணாடி நம்ம வெளில பார்க்கலாம், அவ்வளோதான் செய்யலாம். மற்றபடி நீட் அண்ட் க்ளீனாக எல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. கப்பலை பார்த்தீங்கன்னா மரத்தாலே செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அந்தார கப்பலை பார்த்தீங்கன்னா மரத்தால் தான் அந்த பாய் மரம் சொல்லுவாங்க, அது மட்டும் துணியில் சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதில் இப்போ செஞ்சதான். அதை பார்த்தீங்கன்னா துப்பாக்கின்னு தான் சொன்னாங்க. துப்பாக்கிலாம் கிடையாது, அந்த மரப்பட்டி. நாங்களும் திறந்து பார்க்குறோம். அந்த பட்டி திறக்க முடியல. அந்த காலத்து மேப் ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது. நாங்களும் அதை திறந்து பார்த்தோம். அது இன்னும் சரியாக என்னன்னு தெரியல. நான் கையை வச்சு பார்க்குறேன். அது என்னென்னு சரியாக அழிஞ்சிருக்கலான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சீனர்கள் யூஸ் பண்ண இந்த பிங்கா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பிங்காலாம் கைவினைப்பு இருக்குது. அந்த காலத்தில் சீனத்தில் 2 பேரும் யாரைய நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. கைவினைப்பு இருக்கலாம், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்களே இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கல் கட்டிலாம் இது எதுவும் வச்சுருக்கிறாங்க. டைனிங்கள் எந்த பக்கத்தில் மற்ற நம்ம அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோலாம் பார்த்தாலே தெரியும். நீங்கள் பாருங்கள், அதோட ஃபோட்டோலாம் பார்த்தாலே தெரியும். ரியாலிட்டிக்கே இருக்குது. இத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்திருக்கேன். நான் இடத்துல இந்த ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு இது உள்ளே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே வந்திருக்கேன். நீங்களும் ஃபேமிலியோட பார்க்கணும். நீங்கள் வெளியே வந்து பாருங்கள். திரங்கம்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்.
பார்த்தா தெரியும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இதில் லவர்ஸ் மட்டும் வராமல் இருந்தாங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அது பிரச்சனை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தேனி இருக்கிற வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க வந்து நம்மளை எப்படி வந்து அறிமுகம் செஞ்சாங்க, அதை வந்து போட்டோம் நிறையா வச்சுருக்கு. அந்த காலத்தில் வந்துட்டு கீழே கீழே உள்ள வீடியோ காட்டுறதுனால அதில் அதிகமாக யூஸ் பண்ண பொருளாக இருக்காது. ஓகே. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடமும் நல்லா இருக்குது. அப்படியே வந்த வருஷத்தை உட்காந்து நம்ம ஃபேமிலியோட வந்து ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு குப்பை தொட்டியில் போட்டுருங்க மறக்காமல். அதே போல் இந்த வெயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டு திரங்கம்பாடி வரைக்கும் இது ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போதைக்கு இது நடைமுறையில் இல்லை, விரைவில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த காலத்தை எடுத்துப்பட்ட படத்தில் அந்த காலம்னா ரொம்ப இல்லை. இது வந்து திரங்கம்பாடி ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. சும்மா இப்போ ரீசெண்டாக ஒரு 2000 அந்த ஆண்டுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ். அவளுக்கு பழசுனா ரொம்ப பழசு நினைச்சிக்காதீங்க. அந்த ஒரு இதில் அந்த கல் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் திரங்கம்பாடி டென்னிஸ் கோர்ட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசம் யார்? ராஜராஜ சபேதி காலவழி அவங்க இருக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் மெயின்டெனன்ஸாக. இது ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ தான் எங்களுக்கே தெரியுது. ஆனால் இம்மத்துக்கும் நாங்கள் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம், எங்களுக்கே தெரியல. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். போகும்போது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டெல்லாம் சுற்றி பார்க்க ஆசையாக இருக்குங்க. உள்ளே ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல, உள்ளே இருக்கலாம் போல அந்த மாதிரி இருக்குது. மாடியில் சுற்றி போகிறதுக்கும் இந்த உள்ளே சுற்றி வர்றதுக்கும் அருமையாக நீட்டாக சுற்றி பார்க்க அருமையாக இருக்குங்க. அதோட வேலையை முடிச்சுட்டு ஓகே பாய்.